கன்னியரை நன்றாய் கலியாணமும் முகித்து மன்னரவரவர்க்கு மாலையுடன் புரிந்து பொன்னம்பலக்கு பெரிய பொருளதுக்கும் தன்னாம் பெரிய சதா பிரம்மனானவர்க்கும் நாதன் மார்க்கெல்லாம் நல்ல மனம் புரிந்து மாதவர்களார்க்கும் வாய்த்த தேவாதிகளுக்கும் ஆதவனான அரிகேசவந்தனுக்கும் எப்படிய மங்களம் எல்லோருக்கும் கொண்டாடி செப்பமுள்ள நாயகிமார் சேர்ந்து அங்கு ஒரு போலே சரசுபதி மாதம் தண்டரள சுந்தரியோம் வீரசு குழலுமையோம் வீரமகாலட்சுமியோம் வாய்த்த பகவதியோம் வாழுகின்ற பார்வதியோம் ஏற்ற புகழ் தெய்வம் இளங்குழல் மாறல் வேறும் வள்ளி தெய்வானை வாயீஸ்வரியுடனே தெள்ளிமையாயுள்ள தேவி பராவரையும் இந்த மாதர்கள் வந்த போதிலே சிந்தையாகிய தெய்வ மாதர்கள் முந்த நாளும் இந்த பாலரை முற்று மாதவாம் போல வளர்த்திடும் சிந்தர் மாமணி தெய்வநாயகி தேவி காளிவராகி சுந்தரி இந்த மங்கள மனதிற்கண்டிலோம் எங்கள் நாயகா என்றவர் போற்றினார். போற்றுமாதரை பார்த்து நாதனும் போதமாமென வாமிது கூறுவார். சாற்று மாதரே தையலேழ்வரே சந்தமாகிய அந்தரியானவை பார்த்துன்மைந்தரை காத்திடாமலே பாலரெண்டோ ஏறிப்படியானதால் ஏற்று கௌவையால் வீற்றிருக்கிறாரன் எண்ணம் தீர்ந்தவள் தன்னை அழைக்கிறேன். பெண்ணே கேளுந்தன் பிள்ளை ரெண்டே தன்னுயிரை கள்ள கவுலாய கரிகால சோழனவன் சொன்னதினால் காளி குண்டமனமுடைந்து என்னிடத்தில் வந்து இவ்வளமைதான் உரைத்து பாலர் மூளித்து பாரம்பரிய வைகுண்டரும் சீலமுள்ள தரும சீமையற சாளுகையில் வருவேனது மட்டும் வடவாமோகமதிலே குருவே துணையனவே குவிந்திருப்பேன் என்றிருந்தாய். இப்போதவள்க்கு இங்கு வர நியாயமுண்டு. நற்போடு ஒத்த நல்லவர காளியைதான் அழைக்கிறேன் என்று ஆதி நீனை கேளுற்றார்.
பிழைக்கிறேன் என்று பெரிய குலமகாளி உடன் வந்து நாரணரை உவந்து பதங்குவித்து திடம் வந்து நின்று சிவனை அடி தொழுது பாலரெல்லாம் முந்தன் பாதம் வந்து சேர்ந்தார் என்று மாலவரே எந்த மனது மகிழ்ந்ததையாம் நாராயணரும் மெச்சி நன்றாயக மகிழ்ந்து காரணமதாக களிகூர்ந்து இனமாக வைகுண்ட நாதருக்கும் வாழ்மடந்தை மாதருக்கும் கை கண்ட நல்ல கல்யாணமும் மோகித்து மணி வைகுண்டருக்கு மாமகுடமும் சூட்டி அணியாபரணம் அநேகமேடுத்தணிந்து தங்க கொல்லாவும் தளிரி நிற சட்டையிட்டு பெண்கள் குறவையிட பெரும்பொன் மாலையும் சூடி பன்னீர் பரிமணமும் பவள நிற பொட்டுமிட்டு நன்னீர்களாடி நாராயண கண்மணிக்கு ஆலத்தி வன்னி ஆகாயத்தி வெட்டமும் கோலமடவார்கள் குக்குளித்து நீராடி பட்டு பணிகள் பாரிமணங்களும் புரிந்து கட்டு முறையாய் கன்னியர்தானோயிலாய் தேவர்கள் மூவர்களும் திசை வென்ற மன்னர்களும் மூவர்களும் நல்ல முழித்தவல செந்துகளும் நான் முகனு வேத நல்ல மறையோரும் வானுகவும் மன்னகமும் மன்றுகமும் ஒன்றனவே எல்லோரும் நன்றாய் ஏக மகிழ்ச்சியுடன் நல்லோர்களெல்லாம் நாராயணர் ஒன்பதிக்குள் தெருபவுசு வந்து சிங்கார பொற்பதிக்குள் மறுப்புகழும் சிங்கம் சனத்தில் மகிழ்ந்திருக்க போவோமெனவே பெரிய வைகுண்டரையும் கோவேங்கிரி போல் குருவைரதமிதேற்றி தேவாதி எல்லாம் சிவ சிவா போற்றியன சீவசந்து எல்லாம் திருப்பாட்டு குறிவர தெய்வமடவார் திருக்குறவை பாடிவர மெய்வதிந்த சான்றோர் மோகனவே கூடி கட்டியங்கள் கூறி கனபொடியொந்தூவி கட்டி கட்டி என்று கீர்த்தனங்கள் பாடிவர வாரி சங்கூத வாயோ மலர்தூவ நாரி வருணன் நல்லந்தி மலர்தூவ இந்த கொலுவாய் எழுந்துரதமிதேறி சிந்தர் மகிழ சிவமும் தீருமாலும் கூடரதமீதில்
உண்டு அங்கு இனிதிருந்து லாடர் மகிழ நல்லதேரு பவிசு நேராக வந்து நெடியோன்பதிதனிலே சீராய்ப்பதி முடுக சகலதுவேதான் நீங்கி அமைத்தலை கொண்டிருந்த அழகுபதி கோபுரமாம் சமைத்து இருந்த தங்கமணி மண்டபமும் வேடைகளும் மணி வீதி ஒந்தருவாம் குண்டரை கண்டு அந்த கோடி மரங்களும் தோன்ற வாரியது நீங்கி வைத்தலக்கில் போயிடவாம் சாதி வைகொண்டர் சாபாம் நீரை வேறி தானாய் நீரைத்ததெல்லாம் யாம முறையாய் அங்கே கோதித்திடுவாம் என்னென்ன யாமோம் எல்லாமே இட்டதெல்லாம் பொன்பதிதான் புறந்தாள வந்ததினால் நிறைவேறினானோ நிச்சயத்தமை வரம்போல் குறைவழிகள் வராமல் குணமாக வாழுமென்றார் இப்படியே யாமோம் எல்லாம் நிறைவேறி 32 மோகிச சிங்காசனத்தில் செப்போத்த மாணாக்கர் செவிக்க இருபுறமும் ஒப்பற்ற பொற்பதிக்குள் உயர்ந்த சிங்காசனத்தில் மற்ற மறுமன் யாதிரி வையகத்தில் இல்லாமல் விருமஞரான வெற்றி வைகுண்டருமே சிங்காசனம் இதிருந்து தெய்வ செங்கோல் நடத்தி பொங்காரமான புவி தருமராட்சியத்தில் ஆளுவார் என்ற ஆகம நூல்படியே 7 வெண்மக்கள் இனமொன்றாய்தான் கூடி வாழ வேணுமெனவே வாய்த்த சிங்காசனத்தில் ஆள வைகுண்டர் அவர் இருந்தார் பொன்மாதே. அதாவது ஐயா வைகுண்டர் வழி இவ்வளவு மோசமாக இவ்வளவு கீழாக ஏன் செல்கின்றது என்பது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே ரொம்ப அதாவது இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம். பொதுவாக தாங்கல் பதிகளில் 17 நாள் திருவிழா நடத்துவாங்க. 17 நாள் திரியோடசி நடத்துவாங்க. சில தாங்கல்கள் 10 நாள் அப்படி நடத்துவாங்க. இது கடைசி நாளான இது நம்ம படிச்சுட்டு வர்றது அவ்வளோ படிச்சுட்டு கொஞ்சம் இதை ஃபுல்லாக படிச்சது அவ்வளோவுமே இப்போ இந்த கடைசி நாளுடைய பதிவு. இப்போ கடைசி நாள் அது என்னென்னா எல்லாரும் என்னென்னா அந்த இதில் கவனமே செலுத்த மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இடோசி முடியுது. அப்போ அந்த பொருள் சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் நம்ம காசு வரோம், காசு தந்துடுவாங்களா தரமாட்டாங்களா அந்த எண்ணத்தில் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஐயோ அவங்களுக்கு காசு கொடுக்கணுமே, இனி ரேடியோ செட்டுக்காரங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமே, இதெல்லாம் நம்ம இந்த செலவுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமே, காசு வந்துடுமா, எல்லாரும் அந்த ஒரு இதில் இருக்கிற காலத்தில் இந்த இதில் இந்த ஐயா வைகுண்டம் அங்கே வைகுண்டம் சென்றதுக்கு அப்புறம் நடந்தது அவ்வளவுமே அவங்க யாருமே கவனிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி பிரச்சனை இல்லை. என்னென்னா இது அவ்வளவுமே தவறு, அத்தனையுமே தவறு. ஏன் அப்படின்னா அங்கே அந்த அரிகோபால சிஸ்டர் எழுதவில்லைன்னு நம்ம சொன்னோம். ஆனால் அரிகோபால சிஸ்டரிடம் ஐயா வைகுண்டர் சொன்னது அவர் சரியாக ஓரளவு ஒழுங்காக எழுதிட்டு வந்துட்டார்.
நம்ம இது கவனமாக பார்க்கணும். ஒழுங்காக எழுதிட்டு இருந்தோம், ஓரளவுக்கு எழுதிட்டார். ஏன்னா அங்கே வந்து நீடியேகம் என்று சொல்லுகின்றார், குரோனி அப்படின்னு சொல்லுகின்றார். குரோனியை 6 துண்டுகளாக பிரிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தது என்னன்னா, அந்த குண்டோமசாலி, அதாவது வந்து அதை சதுரயுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். சதுரயுகம் தான் ஹிந்து தர்மத்தில் வந்து மச்சாவதாரம். ஏன்னா சதுரயுகம்னா வேதங்கள் படி வாழணும். அவன் வேதங்கள் படி வாதாம தான் என்ன செய்யணும், அந்த அரக்கன் கொண்டு வந்து அந்த வேதத்தை நினைவு கடலுக்குள்ளால ஒழிச்சு வைக்கிறான். அதை மீனாக வந்து காப்பாற்றுகின்றார். இங்கே ஒரு அரிகவலசிதர் சொன்ன அந்த 2வது அவதார ஐயா வைகுண்டர் சொன்னதுபடி என்ன செய்தார், அந்த சதுரயுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னார். சதுரம் என்றால் உண்மை உழைப்பு, உண்மை வர்த்தகன், உண்மையான நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றி அந்த தியானம் தவம் செய்து வாழணும். இது 4ஆக வாழணும். அதை அவன் வந்து மறைக்கின்றான். அதனால வந்து அவன் குண்டோமசாலியாக மாறுகின்றான். அவனை தூண்டில் போட்டு ஐயா கொல்லுகின்றார் அப்படின்னு மகாசு கொண்டுகின்றார்னு சொல்லிட்டு வந்துட்டார். அடுத்த 3வது அவதாரம் பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரமலையை கரையணும்னு சொல்லிட்டு வந்துட்டார். இதெல்லாம் வந்து சரியா சொல்லிட்டு வந்தார் அங்க. அப்புறம் வந்து அந்த முருகன், அந்த சூரன் சிங்கமுகாசூரனை முருகன் அழித்தாருன்னெல்லாம் சொல்லிட்டார். இங்கே வந்து அந்த இரணியனை சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். இரணியன் அவதாரம் கிரேதாகத்துல இரணியன் அவதாரத்தை சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா, ஒரு தந்தை முன்னால் ஒரு மகன் முன்னாலே ஒரு தந்தையை வந்து கொல்வது தவறு. இது வந்து ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய தவறு. இது எப்படி அந்த காலங்களெல்லாம் இதை கண்டுக்காம விட்டாங்கன்னு தெரியல. ஐயா வைகுண்டர் இதை புரிந்து அதை லேசாக அந்த இதை சொல்லிட்டு போயிட்டார். அதாவது வந்து இதை நீ பட்டும் படாமலும் சொல்லிட்டு போயிட்டார். யார்கிட்ட? அரிகவலசர்கிட்ட சொல்லிட்டார். அரிகவலசர் புரியாம இருந்தாலும் அதை பட்டும் படாமல் எழுதிட்டு போயிட்டார். இங்கே பாருங்க, நீங்க வந்து அந்த இரணியன் அவதாரத்துல என்ன எல்லாம் நடக்குமோ, இரணியன் அந்த நீங்க அந்த அதாவது வந்து அந்த அந்த பிரகலாதன் படம் பார்த்தீங்கன்னா அதுல என்ன எல்லாம் நடக்குமோ அது அவ்வளோத்தையுமே இங்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா நீ நமோ நாராயணா என்ற மந்திரத்தினையும் சொல்லல, அதனால் நானே ஒன்னே நான் கொன்னேன், அதாவது பகனே அப்பாவை கொன்னதா சொல்லுகின்றார். சிங்கமாக வந்து கொன்னேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுகின்றார். ரொம்ப ரொம்ப தவறு. இன்னொரு விஷயம் நல்லா கேளுங்க. ஏன்னா இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள. ஏன்னா கடைசி நாளாக நீங்க இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டீங்க யாருமே. ரொம்ப முக்கியமான, நீங்கள் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அப்ப எங்கே தவறு நடந்திருக்கின்றது? அது வந்து அந்த அகிலத்திரட்டமானின் தவறால் தான் ஐயாவளி இவ்வளவு கீழே போச்சு. உருவத்தை வணங்கவும் எனக்கு ஆகாதவன்னு சொன்னியும் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஐயா வைகுண்டர் ஏதாவது அவர் பண்டாரமா வாழ்ந்தவர். அவர் வந்து அங்க சொல்லுகிறார், புடவை கொடுத்தாங்க, அது சரிகை புடவை கொடுத்தாங்க, தங்க புடவை கொடுத்தாங்க, இவங்க எல்லாம் என்னுடைய மக்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் சொல்லணுமாங்க? இதெல்லாம் தேவையா? இது அப்படி எவ்வளவு அசிங்கம். அவர் பண்டாரமாக வாழ்ந்தார். அவளுக்கு எந்த மக்கள் என்ன தங்கத்துக்கு வைரத்தையும் கொண்டு கொடுத்தாங்களா? அவர் வாங்கினாரா? எந்தாவது ஒரு நாள் ஐயா இதெல்லாம் வாங்கினாரா? இதெல்லாம் எதுக்காக இங்க சொல்லணும்? இதெல்லாம் தான் அகிலத்திரட்டமானையால் தான் ஐயாவளி இன்னைக்கு படு மோசமாக சென்று விட்டது. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம நல்லா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இதை படிக்கும் போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வரலன்னா, நீங்க இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்க இதெல்லாம் படிச்சு ஒரு மண்ணை இல்லை, நீங்க படிச்சது அவ்வளோ வீண். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, அதுல சொல்லுகின்றார், அங்கே என்ன சொல்லுகின்றார், கும்பகர்ணன் வந்து என்ன செய்கின்றான், ஒரு வானரத்தை பிசைந்து திலகமிட்டான் என்று சொல்லி அவனை கம்சனாக படைத்தான் என்று சொல்லுகின்றார். இங்கே வந்து அந்த கும்பகர்ணனும் விபீஷணனும் சேர்ந்து அங்கே இது ராவணனிடம் வந்து நீங்க இப்படி அந்த பெண்ணை கொண்டு போய் விட்டுருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போ வந்து இதெல்லாம் இந்த கதைகள், இந்த சில ராமாயண கதைகள் இந்த ஒரு கதை இருக்குது. கும்பகர்ணனும் வந்து சொன்னா அவங்க அண்ணன்ட்ட அப்படின்னு இருக்குது. அவன் அங்கே அப்படி சொல்லிட்டு இங்கே இப்படி சொல்லுகின்றார். அப்போ வந்து அதுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள். அப்போ வந்து அங்கே அரிகவலசிதர் எழுதுனதை கூட இங்கே எழுதின அந்த ஐயாவுடைய சீடர் ஒருத்தர் இதெல்லாம் சரியாக அங்கே கவனிக்காமல் அவருக்கு தெரிஞ்ச கதையை அவர் எழுதிட்டார். இதான் உண்மை. நல்ல ஞாபகம் வச்சு. இதெல்லாம் கண்டிப்பா அங்க மேல் லோகத்துல இதெல்லாம் நடந்தது இவங்களுக்கு தெரியுமா? அதே போல அந்த ராவணனை லேசா செஞ்சுட்டு இதையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், இது வந்து ஒரு பெரிய காவியம் என்று நாம் நினைத்தால் இந்த காவியத்தை நாம் சரியாக கொண்டு செல்ல வேண்டும். இல்லைன்னா வந்து அந்த காவியத்தை எந்த மரியாதை இருக்கு? அதனாலதான் அங்க பாருங்க, ஏதாவது சுவாமி தோப்பில் ஏதாவது ஒரு மரியாதை இருக்குதா? அங்க ஒரு ஐயா வைகுண்டர் இத்தனை ஆண்டுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை வந்து இறைநிலைக்கு அழைத்து செல்வதற்காக அவர் 2 ஆண்டுகள் தவம் ஏற்றி தந்த அற்புதமான மந்திரத்தை கூட சரியாக உச்சரிக்க விடுறானுங்களா? அப்ப வந்து அந்த தர்மத்தையே அழித்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த அகிலத்திரட்டம்மானே ஒரு மிகப்பெரிய காரணம். ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எல்லாரும் என்ன வேணாலும் நீங்க திட்டுங்க, அதை புரிஞ்சுங்க. ஏன்னா தமிழ்ல எழுதியிருக்குது, நம்முடைய தாய்மொழியில எழுதியிருக்கு. இந்த உண்மையை கூட நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம வந்து வாழ்வதே வீணானதாகும். ஏன்னா நம்ம வந்து ஐயாவுடன் ஊர்னவர்கள். ஐயா வைகுண்டர் சின்ன வயசுல இருந்து நம்ம எங்கேயோ
வந்து காட்டில் ஓட்ட ஒரு காட்டில் வந்து நம்ம ஏதோ ஒரு விதையை தூயாச்சுன்னா அந்த விதை எப்படி வருகின்றதோ அதே போல நாமெல்லாம் எங்கேயோ சேர்ந்து எங்கேயோ முளைத்து எத்தனை பேர் அடிச்சு குளத்ததுக்கு போடுறேன்னு சொல்லி அதையெல்லாம் வந்து ஐயா வைகுண்டர் முன்ன மரத்துல யாரோ ஒருவர் வந்து காப்பாற்றி இந்த ஒரு இடத்துக்கு நாம் வந்து எங்கேயோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஐயா வைகுண்டர் நம்மை அரவணைத்து எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தி நம்மளை கொண்டு கொண்டிருக்கின்றார் இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ வந்து நாம் சொல்ல வேண்டிய கடமை, நாம் செய்ய வேண்டிய கடமை இது. இந்த வாசகங்களால் தான் ஐயா வைகுண்டருக்கு இழுக்கு பெரும் இழுக்கு. ஏன்னா அங்கே வந்து அந்த மக்கள் வந்து புடவை கொடுத்தார்கள். அவர்களே அங்கே நினைக்கின்றார், ஐயா எந்த புடவை ஐயா வாங்கினாரா? அங்க புடவை வாங்கி கட்டினாரா? இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அதாவது ஏன் ஐயா நிறைய நண்பர்கள் சிலர்ட்டையும் கேட்பேன், ஐயா நீங்க எவ்வளவு காட்டமா ஏன் பேசுறீங்க? ஐயா காட்டமாக பேசதான் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா இதை நீங்க சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன நடக்கின்றது என்று. இப்ப ஐயா சொன்ன அந்த தத்துவம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் ஐயான்னு சொல்லி ஐயா நமக்கு அருள் செல்ல வேண்டாமா? ஐயா நம்மை வழிநடத்தி அந்த தர்மயுகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டாமா? இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து எழுதுனது வந்து ஒரு விஷயம், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஒரு கற்பனை நயம், அதாவது வந்து அந்த கவிதை நயம் என்னன்னாலும் அந்த கவிதை கொஞ்சம் அந்த கவிதையை போல அவங்களாம் கொண்டு வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனா மேல் உலகத்தில் நடப்பது இவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஒன்று இங்க எழுதுறதுக்கு அவங்களால எப்படி முடியும்? அது ரொம்ப முக்கியமானது, நம்ம சிந்தனை பண்ணணும். மேலுலகத்தில் ஐயா அங்க இதெல்லாம் நடந்துச்சா? அவரை கொண்டு போய் தைலத்துல மூழ்கினாங்களா? அதாவது தன்னால எல்லாருமே யாரை தண்டனை கொடுக்க முடியும்? அவன் கலியனை வந்து தன்னாலே தான் எல்லாருமே தன்னாலே உதைத்தவர்கள், தன்னாலே பிறந்தவர்கள், தன்னாலே வந்து அவன் நரகத்துக்கு செய்யலைன்னு அது இயற்கை. அவன் செல்வான். இங்கே இவர்கள் யாரும் தண்டனை கொடுக்க முடியும், அவனே அவன் சென்று விடுவான். அதான் உண்மை. ஆனா வந்து இங்கே ஐயா வைகுண்டருக்கு இதெல்லாம் செய்கின்றார்கள், இவங்க எல்லாம் வர்றாங்க, காளி எல்லாம் வர்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுகின்றார். இதெல்லாம் பத்திரகாளி அப்படின்றது யாருன்னா நம்மளுடைய பராசக்தி தான் பத்திரகாளி. நம்மளுடைய உடல் சக்தி, நாம் தியானம் தவம் செய்யும் போது நாம் பராசக்தியாக மாறுகிறோம். இதெல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இப்படி எல்லாமே என்ன பண்ணுகிறாலும் கொண்டு சென்று விட்டார்கள். நிறைய நம்ம ஹிந்து தர்மம் ஏன் இவ்வளவு, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் தோன்றின இடங்கள்ல தான் நிறைய கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வந்திருக்குது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன காரணம் அப்படின்னா இந்த உண்மையான விஷயத்தை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுகின்றார்கள், அவர்களால் இது பண்ணுகின்றார்கள் பயங்கரமா. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் பயங்கர கோபம் இருக்குது இவங்க மேல எல்லாம். அப்போ என்னன்னா எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன எப்படின்னு ஏதாவது ஒரு பதிவு போட்டால் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. உண்மையான விஷயத்தை நம்ம சொன்னா எதிர்க்கிறாங்க நிறைய பேர். அப்போ வந்து எனக்கு இதை எப்படி செல்வது என்று சரியாம என்ன இதை சொல்லதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம்னான்னு போயிடுறாங்க. அப்படிதான் நிறைய பேர் என்ன பண்ணுகிறார்கள், அந்தந்த வேற மதங்களுக்கு மாறுகின்றார்கள். அல்லது நீங்க யாராவது மாறுவாங்க. சித்தர்கள், இத்தனை சித்தர்கள் தோன்றியது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லா விஷயமே தவறுங்க நீங்க பண்றது. நிறைய ஞாபகம் வச்சு ஹிந்து தர்மத்தை போல் நாம் கொண்டு போகணும் சரியாக. ஹிந்து தர்மம் சொன்னதை போல் தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களும் இருக்கின்ற இறைவன் நமக்குள் இருக்கின்றார் என்று எல்லாமே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கலையாக நாம் எடுத்து வந்தாதான் அது சரியாகும். இல்லைன்னா என்ன மீண்டும் இந்த கடா வெட்டுறது, ஆடு வெட்டுறது, அந்த கோழி வெட்டுறது, இந்த விஷயங்கள் தான் நடக்கும். மற்றபடி இது மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க இதெல்லாம் சரியா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க எல்லாருமே. இன்னைக்கு எத்தனை ஐயா வைகுண்டரை பின்பற்றுகின்றவர்கள் மற்ற கோயில்களுக்கு செல்லாமல் யாராவது இருக்கிறீங்களா? 99% பேர் போறீங்க. அங்கதான் போய் இங்க ஐயான்னு கும்பிடுறீங்க, கொஞ்சம் அந்த பக்கம் போய் அங்க போய் விநாயகான்னு கும்பிடுறீங்க. அங்க போய் ஏன் அப்படின்னா ஐயா இப்படி சொன்னாரா? கண்ட தெய்வங்களை கையெடுப்போன்னு சண்டாளன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு 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 வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா? எவ்வளவு கஷ்டமான வார்த்தை அது. சண்டாளனுங்கிறார். நீ அங்க போய் ஒரு கையெடுத்து 2 கையெடுத்து அது கண்ட தெய்வங்களே கையெடுத்து கும்பிடுறோம் சண்டாளன்னு சொல்லிட்டு என்னைய வணங்குன்னு ஐயா சொல்லுவாரா? நீ என்னைய வணங்க மக்கான்னு சொல்லுவாரா? கண்டிப்பா வணங்க சொல்ல மாட்டேன். நீ வணங்காதே. என்ன நான் வணங்க சொன்ன அவனே? நீ உனக்குள்ளால இருக்கின்ற இறைவன், நீ அவனை உணர்ந்துகொள். உனக்குள்ளால இருக்கின்ற இறைவனை நீயே வணங்கு. அதான் எல்லா சித்தர்களும் ஞானிகள் எல்லாருமே சொன்னதான். அதுதான் சிவபெருமான் என்னால் நம்மளுக்கு உயிரினு தந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சரியா இங்க வந்து இவ்வளோ வரிகள் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இவ்வளோ வரிகளும் வந்து அத்தனையும் தவறு. இது இல்லவே இல்லை. இது யாருக்குமே இந்த ஞானம் இல்லை. இது சொல்றதுக்கு யாருக்குமே இல்லை, அதிகாரம் இல்லை, சொல்லவும் கூடாது.
சரி, இந்த அம்மானை என்று இருக்கின்றது ஏன்னா நான் படித்தேன். அது படிச்சல எவ்வளோ தவறுகள் நீங்கள் பார்த்தீங்க. எல்லாமே கண்டிப்பாக தெளிஞ்சு பாருங்க. இது எல்லாரும் அந்த கடைசி நாள்னால யாரும் என்ன பண்ணுங்க, ஓ இதை எடுக்க மாட்டாங்க சரியா. ஐயோ அவங்க வந்து எல்லாரும் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இன்னைக்கு பணம் கொடுத்துருவாங்களா, அந்த ஞாபகம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஓ இன்னைக்கு நம்ம இவ்வளோ நாள் பேசியிருக்கிறோம், அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், வந்து நம்ம எவ்வளோ பேசியிருக்கிறோம், நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வாழணும், இவன் பணம் கொடுத்துருவானா, அந்த எண்ணத்தில் தான் அவங்க எண்ணம் இருக்கும். இது உண்மை. இங்கே வந்து நடத்துகிறவங்களுக்கு ஓ இன்னைக்கு இவருக்கு பணம் கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடிச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும், இது எப்படி இன்னைக்கு இந்த முடிக்கிறதெல்லாம் எப்படி முடிக்கணும், இந்த ஓ இன்னும் அந்த இது இது இங்கே சமையல் பண்ணவங்களுக்கு காசு கொடுக்கணும், அந்த எண்ணத்தில் தான் அவங்க இருப்பாங்க. இது யாருமே இது கடைசியில் உள்ள கவனிக்கலை. இதில் நிறைய தப்புகள் இருக்கின்றது. சொல்லிட்டு வரதில் நிறைய தப்புகள் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து நாம் சரியாக ஐயா வைகுண்டர் கண்டிப்பாக இதை வந்து சொல்லவே இல்லை. இது சொன்னது அப்போ இதுக்கு பின்னாடி வர அந்த ஆதியம் வைந்தராசன் இந்த வரிகளெல்லாம் எல்லா இடங்கள்லையும் படிக்கிறாங்க. இது என்னன்னா, இது ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து. அது எல்லாரும் படிக்கலாம். அது யாரோ ஒருத்தர் எழுதுனது, அரிகாவலசர் எழுதுனது கிடையாது. யாரோ ஒருத்தர் எழுதுனது. அது வந்து நல்லா இருக்குது, வாசகம் படிங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவரைக்கும் வந்தது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நாம் தப்பை தப்புன்னு சொல்லணும், சரியே சரி என்று சொல்லணும். அப்போதான் நம்ம சரியாக கொண்டு செல்ல முடியும். ஏன்னா நமக்கு இனிமேல் கேள்வியே எழாது. நாம் வந்து எண்ணமில்லா கையில் சொன்னீங்களா, காளி எப்படி வருகின்றால் எண்ணமில்லாத இடத்துக்கு வருகின்ற. எல்லாரும் எண்ணமில்லாத இடத்துக்கு வரும்போது தான் பராசக்தி கிடைக்கும், நமக்கே பராசக்தி கிடைக்கும். எண்ணமில்லாத நிலைக்கு நாம் தயாராக வேண்டும். எண்ணமில்லாத இடைதான் கைலைக்கு நாம் வருகின்ற நிலை. அதை நோக்கி தான் அத்தனை பேரும் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட அந்த இதில் நான் விழுந்து விடுகிறேன். ஐயா புடவை யார்கிட்ட வாங்கினாரா, ஐயோ அந்த மக்கள் என்ன புடவை கொண்டு கொடுத்தாங்களே, இதை கொண்டு கொடுத்தாங்களே, அவங்க தர்மயுகத்துக்கு கூட்டு வர முடியுமா, யாராவது ஒருத்தர் கூட்டு வர முடியுமா ஐயா வைகுண்டர்களை சொல்லுங்க, யாராவது கூட்டு போக முடியுமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நாம என்ன செய்ய வேண்டும், ஐயா சொன்னதை போல் வாழ்ந்தால்தான் நாம் தர்மயுகத்துக்கு செல்ல முடியும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக செல்ல முடியாது. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது நீங்கள் தெளிவாக படிங்க. திருப்பி நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு படித்து பாருங்கள், புரிந்து பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து என்னமோ ஒரு திருவிழா நடத்துகிறோம், இல்லை ஒரு ஏடவாசிப்பு நடத்துகிறோம்னு சொல்லிட்டு போயிடாதுங்க. அதை சரியாக நடத்துங்கள், சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நம்ம சரியாக ஒரு தவறு கூட நாம் ஆன்மீகத்தை பற்றிலாம் செய்யவே கூடாது. ஏன்னா இது வந்து ஆன்மீகம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய, ஒரு உயிருடைய பரிணாமம். அது நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட இந்த திருடுறது கூட, இதெல்லாம் கூட சின்ன சின்ன பாவம், இந்த சில ஒவ்வொரு ஜென்மத்தில் போயிடும். ஆனால் நீங்கள் அந்த உண்மையை தெரிந்தும் நீங்கள் அதை என்ன செய்ய, அதை மறைத்து நீங்கள் தவறாக சொல்லும் போது, தவறாக வழிகாட்டும் போது அத்தனையுமே உங்களுக்கு தவறாக சென்று விடுகின்றது. அவனுடைய ஜென்மமே வீணாகின்றது. அவன் இத்தனை காலமாக ஒரு குழந்தையாக பிறந்து, எவ்வளோ கஷ்டமா இருங்க, ஒரு குழந்தையாக பிறந்து நம்ம எத்தனை ஸ்கூலில் போய் படித்து, எத்தனை அடி வாங்கி, எத்தனை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் சொல்லுங்க. அத்தனை பிரச்சனைகள் தாண்டி இந்த வாழ்க்கை வீணாக நாம் சேர்க்கின்றதா நமக்கு தந்த படி இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், இல்லையா? உண்மையா இல்லையா? இதை நாம் புரிந்து தெரிந்து சரியாக வாழ்வோம், ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன சொல்லுங்கன்னா, கடைசியில் கொஞ்ச நேரம் பேசும். ஏன்னா முக்கியமாக அகில திரட்டமானையை பற்றி பேசிட்டு நம்ம முடிப்போம். இப்போ அடுத்தது நம்ம வாழ்த்து சொல்கிறாங்க, பார்ப்போம்.